ஹே காய்ஸ், வெல்கம் டு ஏஜே டைரிஸ். இது ஒரு ஈவினிங் vlogங்க. கார் வந்தாச்சு. ஸோ ஒரு ஈவினிங் 5 o'clock போல் அருண் போய் கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ கார் பார்த்திங்கன்னா இது ஃபோர்ட் கம்பெனியில் ஃபோக்கஸ்ன்ட்டு மாடல். ஸோ நாங்கள் கார் வந்தோடனே எங்கேயாவது ஸ்மால் ட்ரைவ் போயிட்டு வரலான்னு யோசித்தோம். ஸோ ஆல்ரெடி ஈவினிங் இருட்ட போகுது. ஸோ டின்னரும் முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு கேஎஃப்சி தான் கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ இங்கே லக்சம்பர்க்குள்ளே கேஎஃப்சி எங்கேயும் இல்லை. பார்டரில் இருந்தது, லைக் லக்சம்பர்க் அண்ட் ஃப்ரான்ஸ். ஸோ அந்த ஃப்ரான்ஸ் பார்டரில் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே போய் டின்னர் முடிச்சிடலான்ட்டு. ஸோ அங்கே ஒரு மால் கூட இருக்குது. ஸோ எந்தளவுக்கு பார்க்க முடியும்னு தெரில, இருந்தாலும் காரில் ஒரு ட்ரைவ் போன மாதிரி இருக்குமேன்னு கிளம்பிட்டோம். ஸோ இந்த கார் அருணுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் மாடல் ஆகட்டும், இன்டீரியர் ஆகட்டும், அண்ட் கலர் கூட ரொம்ப நல்லா இருந்தது, பிளாக் கலர். கிட்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப கார்லாம் யூஸ் பண்ணலை. ஒரு 2 வாட்டி ரெண்ட்டுக்கு எடுத்தோம், அவ்வளோதான். மற்ற டைம்லாம் வந்து பஸ்ஸில் தான் போயிட்டுருந்தோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரில் ட்ரைவ் பண்ணி போகிறதுக்கு. ஸோ வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் சன்செட் டைம் இல்லையா, அழகாக இருந்தது. ஹைவேஸில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் மாலுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இருந்தது, பட் எதையுமே பார்க்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி டின்னருக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் பசங்களை விளையாட விட்டுட்டு கிளம்பிட்டோம். அண்ட் கேஎஃப்சி பார்த்திங்கன்னா அந்த மாலுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. இந்த மால் பேர் வந்து பெல்வால் பிளாசான்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்தோம். அண்ட் ஆப்போசிட்டில் கேஎஃப்சிக்கும் வந்தாச்சு. இங்கே மெனுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. பசங்களுக்கு நாங்கள் கிட்ஸ் மெனு தான் போட்டிருந்தோம். அண்ட் அதில் நிக்ஷிதாவுக்கு வந்து நாங்கள் ஃப்ரைஸ் தான் கொடுத்தோம். இங்கே உள்ள ஃப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப சால்ட்டியாக இருக்காது, அதனால் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி கொடுக்கலாம் கண்டிப்பாக. நாங்கள் அப்படியே ஃபுட்டு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் நேம் போட்டிருந்தாங்க, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கனுன்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி கிளம்பியாச்சு. நிக்ஷிதா பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தா. காரில் போட்ட பாட்டுக்கெல்லாம் வந்து கூடவே பாடிக்கிட்டு இருந்தா. ஸோ இந்த ஈவினிங் எங்களுக்கு ரொம்பவே நல்லா போச்சு. புது காரில் ஷார்ட் ட்ரைவ் அண்ட் கேஎஃப்சி ரொம்ப நாள் கழிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.